நேற்று நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேங்க. அடுத்தவங்களை பற்றி கேவலமாக நினைக்கக்கூடாதுங்க. கேவலமாக நினச்சா அந்த செய்யக்கூடாது, அந்த செயலில் ஈடுபடக்கூடாது. அது பிச்சைக்காரனாகட்டும், ஒரு ஊனமுற்றவங்களாகட்டும், யாரோ ஒரு ஆள் முடியாதவங்கள பார்த்து ஒரு கொடுக்கணும்னு விரும்பினோம்னா அது அவங்க கையில் கொடுக்கணுங்க. அது காரில் இருந்துக்கிட்டே இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்க சொல்கிறது அது என்னங்க புண்ணியம்? ஏன் அவங்க கை படக்கூடாதுன்னு? ஏன் அவங்க கையில் படாமே கொடுக்கலாமே, செய்யலாம்ல. அடுத்தவளை பார்த்து மனசுக்குள்ளே ஒரு இன்ச்சு கூட, ஒரு நூல் கூட நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நாங்கள்லாம். ஏன் எல்லா மனிதன் தானே. அது உங்களுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும்? நீங்கள் எவ்வளோ கடவுளை கும்பிட்டாலும் சரி, நன்மைகள் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும். அது உங்கள் கையால் செய்யணும், மனசார செய்யணுங்க. அந்த மனசு இருக்கணும். உதவி பண்ணுற மனசு இருக்கே, அது பெருசுங்க. அது நீங்கள் காரில் இருந்துக்கிட்டு தூக்கி போட்டோ, அது இறங்கி அந்த கையால் கொடுத்து பாருங்கள். நீங்கள் காசு கொடுத்தாலும் சரி, ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி, உங்கள் கையால் கொடுக்க பாருங்கள். நேராக யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு உங்கள் கையால் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற காசு கொடுக்குறதுக்கு இன்னொரு ஆளாங்க. இதெல்லாம் மேலே இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடவுள் ரொம்ப நேரம் ஆகாதுங்க அந்த நிலைமை நமக்கு வர. மனசில் வச்சுக்குங்க.